வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்திய நேவியிலிருந்து எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப். ஓகே, அக்னிவீர் மாதிரி 4 வருஷத்தில் திருப்பிலாம் அனுப்ப மாட்டாங்க. மினிமம் 20 வருஷம் நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட சர்வீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸர்வீஸ்மேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் வேறு கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். பென்ஷனும் உண்டு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம். ஓகே, ஸோ இது வந்து செயிலர் ரேங்க். ஓகே, இப்போ ஆர்மியில் சோல்ஜர் அப்படிங்கிறது பெர்மனன்ட் போஸ்ட். அதே மாதிரி நேவியை பொறுத்த வரைக்கும் செயிலர் அப்படிங்கிறது வந்து பெர்மனன்ட் போஸ்ட். ஓகே, அக்னிவீர் வேறு, செயிலர் வேறு. ஓகே, இது வந்து செயிலர் ரேங்க் பெர்மனன்ட் போஸ்ட். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அன்மேரீடு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் திருமணமானவராக இருக்கக்கூடாது, மேல் கேண்டிடேட்டாக மட்டும்தான் இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் இதில் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இதில் நீங்கள் செலெக்ஷன் ஆகிற வரைக்கும், ட்ரைனிங் முடிக்கிற வரைக்கும் மேரேஜ் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் 20 வருஷம் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஹைட்டு 157 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது, நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அது மட்டும் இல்லை, இதில் ஸ்டேட் வைஸ் வேகன்சி உண்டு. தமிழ்நாட்டுக்கு தனி வேகன்சி உண்டு, தனி கட் ஆஃப் இருக்கும். அதனால் காம்படிஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிற டீட்டெயில் தெரியாது. இந்தியா ஃபுல்லாக அப்ராக்சிமேட்டாக ஒரு 2000 வேக்கன்சி இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு 50லேருந்து ஒரு 80 வேக்கன்சி கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே இதுக்கு காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. நிறைய பேருக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி தெரியவே செய்யாது. நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லைஃப் செட்டில். ஓகே, இதுக்காக நீங்கள் இதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா செலெக்ஷன் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, இதுக்கு மேத்ஸ் கொஷினே கிடையாது. எனக்கு மேத்ஸ் வராது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஹைட்டும் கம்மி, ஸ்பெக்ஸும் எலிஜிபிள். ஓகே, ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்களும் எலிஜிபிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் ஜாப், மேத்ஸ் கொஷின் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு தனி வேக்கன்சி, காம்படிஷன் கம்மி அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ரேர். அதுவும் நிறைய பேருக்கு தெரியாது, பெருசாக இதை பற்றி அவேர்னஸ் இல்லை. அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் யூனிஃபார்ம் போட்டு இந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 40 டேஸ் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் படிக்க மட்டும் செஞ்சால் போதும். இதை தாண்டி இதை பற்றி அது தெரியணும், இது தெரியணும்னு சொல்லி நீங்கள் எதையுமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் வந்துடும். இதில் நம்ம ஆல்ரெடி ரிசல்ட்டும் கொடுத்துருக்கோம். இது ஒரு ரேரான ரெக்ரூட்மெண்ட். இதில் 4 பேர் நம்ம ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக அடுத்தடுத்து நீங்களும் நிறைய பேர் இதில் வருவீங்க. செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் எங்களோட சேனலை மறந்துடாதீங்க. இதை பற்றி நம்ம சொன்னது, அதுக்கப்புறம் நம்ம இதுக்காக வந்து கோர்ஸ் கொடுத்தது எல்லாமே நம்ம தான். அப்படின்னால மறந்துடாமல் நீங்கள் ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஃபார்ம் பண்ணால் தான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் செலெக்ஷன் ஆயிருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 14ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. ஏப்ரல் 6 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து 11 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்பவே. ஓகே, கரெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸாம் ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தீங்கன்னா மே 2026 இருக்கும். அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மே ஜூனில் வந்து இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாமுக்கு உங்களுக்கு இந்த மாதம் ஒரு 20 நாள் இருக்குது. அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் ஃபுல்லாகவே இருக்குது. ஓகே, மே மாதம் 1ஆம் தேதின்னு எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு 50 நாள் இன்னும் கையில் இருக்குது. இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ண முடியும். அடுத்து ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அட்மிட் கார்டு வந்து பிப்ரவரி 2027 தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கான அந்த ஸ்டேஜ் 2 வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2027 தான் நடக்கும். ஸோ கடைசியாக உங்களுக்கான ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா மே 2027 நடக்கும். ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஸ்டேஜ் 1ல் என்ன இருக்கும், ஸ்டேஜ் 2ல் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த டேட் மேக்ஸிமம் ஒரே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்குறத விட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து 2027க்கான செகண்ட் பேட்சோட நோட்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் வந்து மே 1, 2005க்கு அப்புறம் பிறந்தவராகவும் 31 அக்டோபர் 2009க்கு முன்னால் பிறந்தவராகவும் இருக்கணும். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் இதில் ரிலாக்ஸேஷன்லாம் கிடையாது. எல்லாருக்குமே வந்து இதுதான் ஏஜ் லிமிட். ஓகே, இந்த டேட்டுக்கு அப்புறம் இந்த டேட்டுக்கு இதுக்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, எக்ஸாம் ஃபீஸ் வந்து இதுக்கு 550 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டியும் சேர்த்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். இதுலேயும் யாருக்கும் எந்த எக்ஸம்ஷனும் கிடையாது.
இதுக்கு வந்து 12th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 12th நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப் படிச்சிருக்கணும். எனக்கு வந்து பயாலஜி கிடையாது, இல்லைனா ஃபிசிக்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த 3மே இருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜிக்கு பதிலாக பாட்னி, சுவாலஜி படிச்சிருக்கோம்னா அப்ளை பண்ணலாம். ஓகே, பட் கண்டிப்பாக அதுவும் பயாலஜி தானே, அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இந்த 3 சப்ஜெக்ட்டும் இருக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து இந்த 3ல் ஒன்று இல்லாட்ட கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் ஓவராலாக 12th வந்து உங்களோட ஓவரால் பர்சன்டேஜ் 50% மேலே இருக்கணும். எனக்கு 49.9 அப்படின்னா கூட நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. எக்ஸாக்டாக 50 இல்லை அதுக்கு மேலே உங்களோட பர்சன்டேஜ் இருக்கணும். அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 40% மேலே நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இப்போ தான் நான் 12th படிச்சுக்கிட்டு இருக்கேன், எக்ஸாம் எழுத போகிறேன், எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அவங்களும் எலிஜிபிள் தான். உங்களுக்கு தெரிஞ்சவங்க 12th முடிச்சவங்க 12th படிச்சுக்கிட்டு இருக்கவங்க யாரும் இருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்ககிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ட்ரைனிங் பீரியடில் மாதத்துக்கு 14,600 கொடுப்பாங்க. பட் ட்ரைனிங்க்கு அப்புறம் வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு மாதமும் மினிமம் 27,200 அப்படிங்கிறது வந்து பேசிக் பே. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா 5,200 அப்படிங்கிறது மிலிட்ரி சர்வீஸ் பே அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து 26,000 27,000 சம்பளம் வந்துருச்சு. அது போக நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய அலவன்ஸ் இருக்குது. மினிமம் 35,000 மேலே இதில் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். இது ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட் ஆகும். உங்களுக்கு ப்ரொமோஷன் வர்றப்போ அது இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்டும் ஆகும். ஓகே, ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. அங்கே கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ், புக்ஸு, யூனிஃபார்ம், ஃபுட்டு, அகாமடேஷன் எல்லாமே ஃப்ரீ. நீங்கள் வந்து ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து ஃபுட்டு, அகாமடேஷன் எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே, நீங்கள் வாங்குகிற சேலரி அப்படியே நீங்கள் வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இதில் பெனிஃபிட்ஸ் உண்டு. ஓகே, அதுக்கப்புறம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃப்ரீ மெடிக்கல் சர்வீஸ் உண்டு. உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் கொடுத்துருவாங்க. லீவ் டைமில் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கான ஃப்ரீ டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் பெனிஃபிட், அதுக்கப்புறம் ஆனுவல் லீவு, கேஷுவல் லீவு, சில்ட்ரன் எஜுகேஷனுக்காக அலோவன்ஸ் கொடுக்கறது, ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பென்ஷன் கொடுக்கறது, இன்சூரன்ஸ் கவர் கொடுக்கறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் உண்டு. நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்குவீங்க. கவலையே வேண்டாம், உங்களுக்கு ஒரு சூப்பரான லைஃப் இதில் நீங்கள் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா. ஓகே, ப்ரொமோஷனும் இதில் உண்டு. மாஸ்டர், சீஃப் பெட்டி ஆஃபீஸர் கிரேட் 1 வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இது வந்து லெவல் 8ல் வரும். இதோட பேசிக் பேவே 47,600. ஓகே, ஸோ அப்போ இதோட இன்ஹேன்ஸ் சேலரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 70,000 80,000 இருக்கும். ஓகே, பட் நீங்கள் அந்த ரேங்க்குக்கு போகிறப்போ அந்த டைமில் இந்த பேசிக் பேலாம் அதிகமாக இருக்கும். 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு மேலே வந்து அந்த டைமில் வந்து சேலரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க்குக்குமே வந்து இந்த மிலிட்ரி சர்வீஸ் பே அப்படிங்கிறது எல்லாமே உண்டு. இதில் நீங்கள் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன்ட் ஆஃபீஸர் வரைக்கும் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரேங்க் வரைக்கும் ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. அது எப்போ நடக்கும் அப்படிங்கிற நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஸ்டேஜ் 1 வெறுமனே எக்ஸாம் தான். ஓகே, இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாமில் நீங்கள் குவாலிஃபை ஆகணும். அடுத்து ஸ்டேஜ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். இந்த எக்ஸாமில் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகுறாங்களோ, யாரெல்லாம் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஓகே, அதுவும் எப்போ நடக்கும்னு சொல்லிட்டேன். ஸ்டேஜ் 2 எப்போ அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். 2027 தான் நடக்க போகுது. ஓகே, அதுக்கப்புறம் ஃபிசிக்கலில் குவாலிஃபை ஆகிறவங்க எல்லாருமே மறுபடியும் இன்னொரு எக்ஸாம் எழுதுவீங்க. இது வந்து ப்ரிலிம்ஸ் தான். ஓகே, இதில் குவாலிஃபை ஆனால் போதும். பட் இந்த எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கும் சேம் சிலபஸ் தான், சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும். யாரெல்லாம் ஃபிசிக்கலில் குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமும் மெடிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ மெடிக்கலில் நீங்கள் ஃபிட் ஆகணும். அடுத்து ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகே, அடுத்து ஜாயினிங் டைமில் இன்னொரு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஓகே, அதிலே நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகணும். ஸோ இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின் கேட்பாங்க. 100 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஒரு கொஷினை கரெக்டாக எழுதிங்கன்னா 1 மார்க்கு. தப்பாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான் கேட்பாங்க. ஒரு கொஷின் அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இந்த 100 கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் இருந்து சேர்ந்து 25 கொஷின் கேட்பாங்க. ஃபிசிக்ஸில் தான் அதிகமான கொஷின் வரும், கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் கம்மியாக வரும். அடுத்து பயாலஜிலேருந்து மட்டுமே 25 கொஷின் கேட்பாங்க. இங்கிலீஷ்லேருந்து 25 கொஷின் கேட்பாங்க. கிராமர், வொக்காபுலரி எல்லாம் சேர்ந்து வரும். ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஷின், அதில் 15 ஜிகே கொஷின், 10 ரீசனிங் கொஷின் இருக்கும். ஓகே, ஸோ எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நான் கொடுக்குறத மட்டும் படிங்க, போதுமானது. 1 மணி நேரம் டைமும் இதுக்கு கொடுப்பாங்க. ஓகே, கொஷின் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். தமிழில் கொஷின் இருக்காது. அப்ஜெக்டிவ் டைப் தான். 4 கொஷினுக்கு
4 ஆப்ஷனுக்கு ஒரு ஆன்சர் கரெக்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி, ஒரு கொஷனுக்கு 4 ஆன்சர் 4 ஆப்ஷன், அந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் இதுக்கான எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் ஒவ்வொரு செக்ஷன்லையும் தனித்தனி கட் ஆஃப் வைப்பாங்க. ஓவராலாக இந்த 100 மார்க்குக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு ஸ்டேஜ் 1க்கு ஒரு 20லேருந்து 30க்குள்ளே தான் அந்த கட் ஆஃப் இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஸ்டேஜ் 1 ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். பட் இது மட்டும் பத்தாது, நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் தனித்தனியாக குறிப்பிட்ட மார்க் எடுக்கணும். இந்த 25க்கு ஒரு 5 மார்க்கு, இந்த 25க்கு ஒரு 7 மார்க்கு, இந்த 25க்கு ஒரு 8 மார்க்கு, இந்த 25க்கு ஒரு 6 மார்க்கு, இந்த மாதிரி வந்து தனித்தனியாக கட் ஆஃப் வைப்பாங்க. நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன், இவ்வளோ மார்க் தான் நீங்கள் எடுத்துக்காதீங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். தனித்தனியாக ஒவ்வொன்றுலையுமே நீங்கள் ஓரளவு நல்ல மார்க் எடுக்கணும். நீங்கள் வந்து நான் பயாலஜி ஃபுல்லாகவே படிக்காமல் போகலாமான்னு கேட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஓகே, எல்லா செக்ஷன்லையும் குறிப்பிட்ட மார்க் எடுக்கணும். டோட்டல் மார்க்கும் நீங்கள் ஓரளவு மார்க் எடுக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்தாலே போதும், ஸ்டேஜ் 1 ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸ்டேஜ் 2ல எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில் நான் பின்னால் சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு என்சிசி கேண்டிடேட், என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேஜ் 1 எழுதவே வேண்டாம், டேரெக்டாக ஸ்டேஜ் 2க்கு போயிடலாம். இது இன்னொரு அட்வான்டேஜ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் என்சிசி கேண்டிடேட் சி சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட், இப்போ ஸ்டேஜ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 6 நிமிஷம் 30 செகண்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், 1600 மீட்டர். ஓகே, இதுக்கு மார்க்லாம் கிடையாது, ஆர்மி மாதிரி மார்க்லாம் கிடையாது, நீங்கள் இதில் பாஸ் ஆனால் போதும். ஹைட்டு 157 இருந்தால் போதும், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ரன்னிங் முடிச்சதுக்கப்புறம் ஸ்குவாட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், 20 எடுக்கணும். புஷ்அப்ஸ் 15 எடுக்கணும். சிட்டப்ஸ் 15 எடுக்கணும். இது எல்லாத்துலேயும் பாஸ் ஆகணும். பாஸ் ஆனீங்கன்னா போதுமானது, எக்ஸ்ட்ரா அவங்கக்கிட்ட வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மார்க்லாம் கிடையாது. ஓகே, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 2ல் இன்னொரு எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருந்தேன், அதுவும் சேம் தான், எந்த சேஞ்சுமே கிடையாது. ஓகே, அதே 100 கொஷின், அதே 25 கொஷின், அதே 1 மணி நேரம், அதே 1 மார்க்கு, அதே 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். அதே மாதிரி தான் இருக்கும், எல்லாமே சேம் தான், சிலபஸ் எல்லாமே சேம் தான், எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகே, அடுத்து கண்ணாடி போட்டிருக்கவங்க இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ கண்ணாடி போடாமல் உங்களோட விஷன், அதாவது டிஸ்டன்ஸ் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6/12 6/12 2 கண்ணுமே இருக்கணும். கண்ணாடி போட்டிருக்கிறப்போ 6/6 வந்து 2 கண்ணுமே இருக்கணும். அதுக்கப்புறம் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது, கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சயின்ஸில் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே இதில் வந்துடும். ஓகே, அடுத்து பயாலஜியில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறது இது அஃபிஷியலாக அவங்களோட வெப்சைட்டில் இருக்கக்கூடியது தான், நானாக கொடுக்கல. ஓகே, அதுக்கப்புறம் இங்கிலீஷில் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, பேசேஜ் ரீடிங், ப்ரிப்போசிஷன், அடுத்து வந்து கிராமர், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், அடுத்து வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், அதுக்கப்புறம் சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷில் இருந்து கிராமர், வொக்காபுலரி, ரீடிங் எல்லாமே வரும். ஓகே, ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே கொஷின்ஸ் தான் இருக்கும். ஓகே, அது போக ஒரு சில ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி அந்த மாதிரி கொஷின்ஸும் வரும். ஓகே, அதிகமான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கில் இருந்தால் இருக்கும். அது போக இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் கொஷின்ஸும் வந்துடும். ஓகே, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கான கிளாஸஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அந்த கிளாஸில் படித்தவங்க தான் அந்த 4 பேர் செலெக்ஷன் ஆனாங்க. இதில் 4 பேர் நேவி, அக்னிவீரில் நிறைய பேர் செலெக்ஷன் ஆகிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸில் வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக சந்துரு மேத்ஸ் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் மொத்தமாக 3000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இருக்கும். அதனால தான் இவ்வளோ வீடியோஸ் இருக்குது. ஓகே, அக்னிவீர்லேயே நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி 3க்குமே இதில் இருக்குது. அதே மாதிரி ஆர்மி சோல்ஜருக்கும் இருக்குது. ஓகே, ஏர்மேன் செலெக்ஷனுக்கும் இருக்குது, இந்த மாதிரி செயலருக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் இருக்குது, ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் இருக்குது. ஓகே, அது போக சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் இருக்குது, பாண்டிச்சேரி எக்ஸாமுக்கு இருக்குது, டிஎன்யூஎஸ்ஆர்பியோட சைக்காலஜி இருக்குது. அந்த மாதிரி மொத்தமாக ஒரு 35 எக்ஸாமுக்கு அதிகமான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து 1000க்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம், டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். 2000க்கு அதிகமாக இதில் படித்தவங்க செலெக்ஷன் ஆகிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாமில் 4 பேர் சொன்னோன்னா அந்த மாதிரி இந்த 35க்கு அதிகமான எக்ஸாமில் மொத்தமாக 2000க்கு மேலே நம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, ரிசல்ட்டுக்கான ப்ரூஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்லையே போஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் போய் பாருங்கள். டெய்லி நம்ம வந்து 2-3 ரிசல்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும்.
எல்லா கிளாஸஸுமே நம்ம தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே பிடிஎஃப் கொடுத்துருப்போம். எல்லா கிளாஸுமே உங்களுக்கு பேசிக்கில் தான் டீச் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 1499. 1499 நீங்கள் ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் இதில் வேலிடிட்டி உண்டு. சார் நீங்கள் இவ்வளோ எக்ஸாமுக்கு தானே இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, எனக்கு இந்த ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் போதும், அப்போ ஒரு 300 கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அது பாசிபிள் கிடையாது. ஓகே, நான் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸாம் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கேனே தவிர நான் தனித்தனியாக கொடுத்தோம்னா கம்மியாக கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இதுக்காக நாங்கள் நிறைய பேரை வந்து ஹையர் பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்கும் சேலரி கொடுத்துருக்கோம். ஸோ நாங்களும் இதில் நிறையா வந்து எஃபர்ட் போட்டிருக்கோம். அதனால இதை விட கம்மியான ஃபீஸுக்கு உங்களுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த அகாடமி போனாலும் இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ 1499 நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் இந்த கோர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செலெக்ஷன் ஆகி போனதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்ட்டை கூட இந்த கோர்ஸை நீங்கள் வந்து படிக்க சொல்லி கொடுத்துடலாம். ஓகே, அவங்களுக்கு கூட நீங்கள் வந்து இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்க கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் 2 பேர் 3 பேர் ஒரே கோர்ஸை படித்து செலெக்ஷன் ஆனவங்களும் இருக்காங்க. ஓகே, இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதில் நிறைய ஃபோல்டர் இருக்கும். இதில் வந்து நீங்கள் எந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நேவி அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை பாருங்கள். அது உள்ளே வந்து இப்போ நான் வந்து 40 டே ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருப்பேன், அதுக்கான பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். அடுத்து ரீசனிங், ஸ்ட்ராட்டஜிக்கு, சயின்ஸு, இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2க்கான வீடியோஸும் கொடுத்துருப்பேன். இப்போதைக்கு ஸ்டேஜ் 1க்கு தேவையானது வந்து இந்த ஃபோல்டர்லாம் இருக்கும். அடுத்து ஸ்டேஜ் 2ல் இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ரீசனிங், ஜிகே, இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து அந்தந்த ஃபோல்டரில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானது. அதுக்கப்புறம் இதில் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20 to 30 மார்க்குள்ளே தான் இருக்கும். அதை விட அதிகமாக போகாது. ஸ்டேஜ் 2 மார்க்கை வச்சு தான் ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போது, அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் ரொம்ப அதிகமாக கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வந்து 45 மார்க்குக்கு மேலே இருக்காது கட் ஆஃப். ஓகே, போன வருஷம் ஃபைனல் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 40 தான். தமிழ்நாட்டுக்கு 40 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க எல்லாருமே செலெக்ஷன் ஆகி போஸ்டிங் வாங்கிட்டாங்க. ஓகே, ஸோ 100 மார்க்குக்கு 40 மார்க் எடுக்க முடியாதா என்ன? அதுவும் உங்களுக்கு அடுத்த வருஷம் தான் இதுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 1 இப்போ வரப்போகுது. பட் அதுக்கும் உங்களுக்கு வந்து 20லேருந்து 30 மார்க் எடுக்க முடியாதா என்ன? கண்டிப்பாக முடியும். நான் உங்களுக்கு வந்து 30-20 மார்க் எடுக்கிற மாதிரிலாம் டார்கெட் கொடுக்க போகிறது கிடையாது. 58 மார்க் எடுக்கிற மாதிரி இப்போ அந்த உங்களுக்கு 40 நாள்லேயே டார்கெட் கொடுக்க போகிறோம். ஓகே, ரீசனிங்கில் 8க்கு மேலே, பயாலஜியில் 15க்கு மேலே, ஃபிசிக்ஸில் 15க்கு மேலே, இங்கிலீஷில் 15க்கு மேலே, ஜிகே ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டும் தான் படிக்க போகிறீங்க. அதில் ஒரு 5க்கு மேலே, இதுலேயே 58க்கு மேலே வந்துடும். கெமிஸ்ட்ரி இதில் நீங்கள் படிக்கவே இல்லை. ஓகே, இங்கிலீஷ் கிராமரும் நீங்கள் இதில் ஃபுல்லாக படிக்கலை. அதனால தான் நான் கம்மியாக கொடுத்துருக்கேன். இது வந்து இப்போ இந்த 40 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து இவ்வளோ மார்க் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். 40 நாள்லேயே 58க்கு மேலே எடுக்க முடியும். இதிலே நீங்கள் ஃபைனல் செலெக்ஷனுக்கு தேவையான மார்க்கை எடுத்துருவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் ஸ்டேஜ் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குது. அதில் இன்னும் நான் எக்ஸ்ட்ரா வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 70க்கு மேலே அசால்ட்டாக எடுக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சீரியஸாக இருக்கணும். நான் தெளிவான கண்டென்ட்டை கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் சீரியஸாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் வந்து காத்துக்கிட்டு இருக்குது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 40 நாளுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, அதை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் கொடுக்கணும். ஓகே, ரீசனிங் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிப்பீங்க. ரீசனிங் முடிச்சதுக்கப்புறம் கிராமர் 2 மணி நேரம் படிப்பீங்க. ஓகே, அடுத்து பயாலஜி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிப்பீங்க. பயாலஜி முடிச்சதுக்கப்புறம் ஒக்காபுலரி 2 மணி நேரம் படிப்பீங்க. ஃபிசிக்ஸ் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிப்பீங்க. ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ 1 மணி நேரம் படிப்பீங்க. 7 மணி நேரம் நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் கொடுத்துக்கோங்க. 7லேருந்து 10 மணி நேரம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொடுத்தீங்க அப்படின்னா 40 நாளில் உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும். அப்படின்னா நீங்கள் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. ஓகே, ஸோ இப்போ இதில் டைம் டேபிளும் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். இப்போ எங்கே வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். டைம் டேபிள் என்ன அப்படின்னா இப்போ டே 1ல் மொதல் நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசனிங் ஃபோல்டரில் லெட்டர் சீரீஸ் டாபிக் பார்க்கணும். ஓகே, இங்கிலீஷ் ஒக்காபுலரியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வேர்ட் சப்ஸ்டியூஷனில் 2 வீடியோ பார்க்கணும். சயின்ஸில், ஃபிசிக்ஸில் 2 வீடியோ பார்க்கணும். ஸ்ட்ராட்டஜிக்கில் ஒரு வீடியோ பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, இப்போ ஒக்காபுலரி முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே பயாலஜி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் 20 நாளில் ரீசனிங் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கடுத்து கிராமர் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி 40 நாள் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே போதுமானது. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி 58 மார்க்குக்கு மேலே எடுக்கலாம். அது அவ்வளோலாம் தேவையே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்.
பட் நீங்கள் அதிகமாகவே வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து போன வருஷம் விட்டவங்க இந்த டைம் கொஞ்சம் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா கட் ஆஃப் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எக்காரணத்தை கொண்டு அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ இதில் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்ப கவனமாக இருக்கணும். அப்ளை பண்ணுற டைமில் ஓகே, அது வந்து மார்ச் 2026க்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். ஓகே, அது 10 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். நீங்கள் கையில் ஒரு பிளாக் கலர் ஸ்லேட் வச்சுருக்கணும். அந்த ஸ்லேட்டில் உங்களோட நேம், அடுத்து வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்த டேட் அதெல்லாம் வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்கணும். ஓகே, இந்த மாதிரி இருக்கணும். நீட்டாக ஷேவ் பண்ணிவிட்டு ஹேர் கட் பண்ணிவிட்டு ஷர்ட் போட்டு அந்த ஃபோட்டோ வந்து எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து கையில் ஸ்லேட் வச்சுருக்கணும். உங்களோட பேரை வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்கணும் ஸ்லேட்டில், ஒயிட் கலர் சாப்பீஸ்ட். ஓகே, அடுத்து டிஓபி, இது வந்து டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப். ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த் கிடையாது. இதில் நீங்கள் என்னைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட்டை வந்து போட்டுருங்க. நீங்கள் என்னைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டே போட்டுருங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20/3/2026 இந்த மாதிரி டேட்டை போடுங்க. நான் இது சாம்பிளுக்கு பழைய டேட் இருக்கக்கூடிய ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இது முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் தப்பாக நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிரும். ஓகே, புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2ல் வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதில் கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷோட கம்ப்ளீட் கிராமர், ஒக்காபுலரி, ரீசனிங்கில் இன்னும் ஒரு சில வீடியோஸ், ஜிகேல இன்னும் ஒரு சில வீடியோஸ்லாம் படிக்கிற மாதிரி அதுவும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்டேஜ் 1 முடிச்சுட்டு ஸ்டேஜ் 2க்கு அதையும் வந்து பார்த்துக்கோங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவால் உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆணுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க, செலெக்ஷன் ஆகிற டைமில் எங்களோட ஞாபகம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா இதோட ரிசல்ட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னும் 1 வருஷத்துக்கு மேலே ஆகும். ஓகே, ஸோ அந்த டைமில் நீங்கள் எங்களை மறந்து போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் முடிஞ்ச அளவு மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.